இந்த காலம் எனும் திரைப்படம் ஓடுகின்ற திரை நாம் என்று உணர்ந்து திரைப்படத்திற்குள் சிக்காது திரையாக இந்த காலம் நம்மீது ஓடுவதை பார்த்து காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணிகள் அல்ல நாம், காலம் எனும் ரயில் ஓடுகின்ற தண்டவாளம் நாம் என்பதை புரிந்து அகத்திலே ஜீவன் முக்தனாக முழுமையான சுதந்திரத்தோடு வாழ்தலும், இகத்திலே அகம் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, இகம் அப்படிங்கிறது ஷேர்டு ரியாலிட்டி, பரம் அப்படிங்கிறது அல்டிமேட் ரியாலிட்டி. ஒவ்வொரு வினாடியும் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்வதே வாழ்க்கையை மேலாண்மை செய்வது.